வணக்கம் பொடி தெரு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறுத்தல் குறியீடு தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே அரசு அதிகாரியாக ஆக போகிறீங்க. இதில் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ நம்மளுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? லெட்டர் டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கமா வரணும், ஃபுல் ஸ்டாப் வரணும், கொட்டேஷன் வரணும், இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தலைப்பை நம்மளுக்கு வச்சுருந்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, புது சிலபஸை மாற்றினதுக்கப்புறம் 7 எக்ஸாம் நடத்துக்கு தொடர்ந்து 2லேருந்து 3 கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே நான் முன்னாடி வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 2 பேட்டர்னாக கேட்டிருக்காங்க. இப்போ நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷினே நான் 2 பேட்டர்னாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரண்ட் சிலபஸை மாற்றினதுக்கப்புறம் கொஷினோட வே ஒரு மாதிரியும், கரண்ட் சிலபஸ்க்கு முன்னாடி கேள்வி கேட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு டைப்லைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினோட ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுவுமே அடித்து பார்த்துருங்க, ஓகேங்களா? சிறுதுளி தான் என்னவாகும், பெருவெள்ளமாகும். அதனால் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டுமே அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜிஎஸ்க்கு கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? அதுவுமே நம்ம 1 by 1 அடுத்தடுத்து நம்ம அப்டேட் கொடுப்போம் எல்லாமே, சரிங்களா? இப்போ மேக்ஸ் போய்கிட்டு இருக்குது, தமிழ் போய்கிட்டு இருக்குது. வீக்கெண்டில் நீங்கள் மேக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம வீக் டேஸில் தமிழ் போய்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூ பிரிண்டில் ஜிஎஸ்மே வரும், ஓகேங்களா? ஏன்னா அதுவும் தான் உங்களுக்கு அந்த 150 தலைப்பில் வருது, ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறுத்தல் குறியீடு தான் பார்க்க போகிறோம். இதில் 2லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எங்கெங்கே இருக்குன்னா 11th புக்கு, சரிங்களா? 8th புக்கில் இதெல்லாம் சோர்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு அவுட் சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவுட் சோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? புக்கில் இருக்கிறத நம்ம தரவு பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11th புக்கில் ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறுத்தல் குறினா என்ன அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மொழியை நம்ம படிக்கிறதுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நிறைய திறன்கள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி அந்த மொழியை படிக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா, அந்த சவுண்டு, அந்த பொருள், அந்த வரி வடிவம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு இதில் குறை இருந்தால் கூட அது என்ன ஆகாது, அந்த படித்தல் முழுமையாகாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொனவுன்சியேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து மாறிடுச்சு, நம்ம சொல்கிறது வேர்டு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அந்த வரி வடிவம் மாறிடுச்சுன்னா பொருள் மாறிடும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஒரு பத்தி, அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அந்த பொருள் ஏற்ற இறக்கத்தோடு படிக்கணும், சரிங்களா? நிறுத்தி நிதானமாக அது எந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க அப்படி படிக்கணும். அப்படி நம்ம தப்பாக படிச்சிட்டோம்னா அதோட பொருளுமே மாறிடும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மறைமலை அடிகளை பற்றி தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் எப்படி இந்த மனிதர் நிலை நூலை எழுதினாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சவங்க என்ன, மனிதர் நிலைங்கிறது ஒரு நூல், அப்போ நூல் பேர் இந்த மாதிரி கொட்டேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? எப்படி கேட்டால் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தனே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உடனே நிறுத்தல் குறியீடை நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டோட நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கார்புள்ளி. கார்புள்ளினா என்ன? கமா, சரிங்களா? அதாவது கமாங்கும் போது எங்கெங்கெல்லாம் வருங்கும் போது உங்களுக்கே தெரியும். பொருட்களை ஒவ்வொரு இடத்துலையும், சரிங்களா, ஒவ்வொன்றா நம்ம என்ன கமா போடணும். லாஸ்ட்டாக அந்த பொருள் முடிகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு முடிஞ்ச பிறகு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், சரிங்களா? அந்த தனித்தனியாக எண்ணும் போது கமா போடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இணைப்பு சொல்ல என்ன, இந்த ஆகையால், அதனால், இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இணைப்பு சொற்கள், அது இருப்பினும், இந்த மாதிரி இடத்துல இணைப்பு சொற்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல கமா கண்டிப்பாக போடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் திருமுகவிழி. திருமுகவிழினா என்ன அப்படின்னா, இந்த விழிச்சொல் இருக்குல்ல, விழிச்சொல் நம்ம அம்மா இந்த மாதிரி அழைத்தல், கூப்பிடுவோம்ல, அப்பா, அந்த மாதிரி ஐயா, அந்த ஒருத்தவங்களை அழைப்போம்ல, அன்புள்ள அம்மாவிற்கு. இப்போ ஒரு லெட்டர் எழுதுகிறோம், சரிங்களா? லெட்டர் எழுதும் போது நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, எப்படி எழுதுவீங்களா? அன்புள்ள அம்மாவிற்கு, அன்புள்ள அப்பாவிற்கு, அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு
ஒரு அழைச்சி ஒரு இதை கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி விழிச்சொற்றொடர் அதுக்கெல்லாம் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல என்ன எழுதணும், கமா போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே வந்து கீழே வந்து எக்ஸ்பன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குது, இப்போ நண்பா அந்த மாதிரி வந்தாலும் தான், அன்புள்ள நண்பா, நண்பனுக்கு நம்ம கடிதம் எழுதுவோம்ல, அந்த மாதிரியுமே நம்ம வந்து என்ன எழுதணும், அங்கேயுமே நம்ம கரெக்டாக கமா போடணும். ப்ளஸ் அடுத்து என்ன அப்படின்னா இணைமொழிகள். இணைமொழிகள் அப்படிங்கிற இடத்துல இணைமொழிகள்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இணைமொழிகள்ங்கிறது இரவு பகல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் லெட்டர், அதாவது இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே சொற்றொடரில் இருக்கும். சரிங்களா? ஒரு இது வந்து இப்போ இரவுனா இரவுக்கு ஆப்போசிட் என்னது, பகல் தானே. அந்த மாதிரி எதிர்மறை சொற்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல அங்கே வந்து கமா கண்டிப்பாக போட்டே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி நல்லவன் வாழ்வான் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒவ்வொரு இது. சரிங்களா? அந்த மாதிரி எதிர்மறை சொற்கள் இடத்துல அதான் இணைமொழிகள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துலையுமே நம்ம காற்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனியன் நன்கு படித்தான். சரிங்களா? இங்கே வந்து என்ன இருக்குது, இனியன் நன்கு படித்தான் அப்படிங்கிறது இங்கே என்ன தொடர் இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அரைப்புள்ளிங்கிறது ஒரு எழுவாய் வந்து எழுவாய்க்கு அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்தது வந்தால் அது வந்து அரைப்புள்ளி. சரிங்களா? அங்கே வந்து அரைப்புள்ளி தான் இடணும். அதனால் இங்கே அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால்ங்கிறதுக்கு கரெக்டாக வந்து கமா இருக்குது இணைப்பு சொல்லுக்கு. சிறியவன் அப்படிங்கிறது இங்கே வந்து கமா தான் வரணும். சரிங்களா? புல் ஸ்டாப் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் மெட்டீரியலில். இதான் நான் சொல்கிறேன். சிறியவன் பெரியவன் அந்த மாதிரி இருக்கா, சிறியவன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் முரண் சொற்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி. அதே மாதிரி செல்வன் ஏழை இந்த மாதிரி முரண் சொற்கள் வந்தால் என்ன புள்ளி இடம்னா கார் புள்ளி இடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கார் புள்ளி எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படின்னா, முக்கார் புள்ளிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் முக்கார் புள்ளி. சரிங்களா? அந்த முக்கார் புள்ளினா 2 புள்ளி இருக்கும், இதான் முக்கார் புள்ளி. இது வந்து மேக்ஸிமம் நான் சைடு கிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு கட்டுரையில் வந்து ஒரு தலைப்புக்கு கீழே அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தலைப்பு, அதுக்கப்புறம் நூற்பகுதி. சரிங்களா? நூற்பகுதினா நம்ம ஒரு இப்போ திருக்குறளில் வந்து அந்த அதிகார எண் இதெல்லாம் அந்த பைபிள்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த திருக்குறள் பைபிள் அதெல்லாம் அந்த அதிகார எண்ணை குறிப்பிடுறதுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க. பெருங்கூட்டு தொடர்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கொஷின் எழுதுவோம், அங்கே எழுதும் போது என்ன சொல்லுவோம், பின்வருமாறு. அதாவது இப்போ ஒரு சொல் பல பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, மானா பெரிய, விலங்கு, மாமரம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ஒரு எழுத்தில் வச்சு நிறையா வருதா, அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே ஒரு இடத்துல மட்டும். சரிங்களா? இந்த குறி போடணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே அதே மாதிரி 8 தொகைங்கிறது 8 தொகை நூல்கள், அது வந்து பின்வருமாறு அப்படிங்கிற இடத்துல இந்த முக்கார் புள்ளி இட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். முகவரிக்கு வந்து என்ன எழுதுவோம், நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து அட்ரஸ் எழுதணும்னா எழுதிக்கிட்டே வருவோம், கமாவாக போடுவோம், லாஸ்ட்டாக வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். சரிங்களா? தொடர் இறுதினா முகவரிக்கு இறுதியில். அப்புறம் வந்து இன்ஷியல் பக்கத்தில் ஷார்ட்டாக அந்த திருவிக்கா இந்த மாதிரி இன்ஷியல்லாம் இருக்கும்ல, முக ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சிஎம் விஜய் அப்படின்னு இடத்துலலாம் என்ன இடத்துல இருக்குது, அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சொற்குறுக்கம்னா அதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும், முடிஞ்சு ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அரைப்புள்ளி எங்கே அப்படின்னா, அரைப்புள்ளினா இந்த எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அரைப்புள்ளிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைப்புள்ளிங்கிறது ஒரே ஒரு எழுவாய். சரிங்களா? ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா, சரிங்களா, ஒரு எழுவாய் பல பயணிலைகளை கொண்டு முடிந்தால் அங்கே என்ன இட வேண்டும், அரைப்புள்ளி இட வேண்டும். அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேலங்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். அவன் கடைக்கு போயிருக்கான், பொருட்களை வாங்கியிருக்கான், வீடு தேம்பியிருக்கான், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கா. ஒரு எழுவாய் வந்து பல இடத்துல ரிப்பீட்டடாக வந்தால் அதுதான் அரைப்புள்ளி. சரிங்களா? அடுத்து வினாக்குறி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். வினாக்குறிங்கிறது அது என்ன அப்படிங்கிறது முற்று. சரியா? முடிஞ்சு போச்சு. அது என்ன அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் இந்த என்ன, எப்படி, எதற்கு இந்த மாதிரிலாம் வந்தாலே வினாக்குறி தான். நீ வருகிறாயா, அதாவது டேரெக்டாக ஒருத்தவங்க கிட்ட கேட்குறது, டேரெக்டாக நீ வர்றியா, வருவாயா அந்த மாதிரிலாம் கேட்டால் அங்கேயுமே நம்ம என்ன எழுதணும், வினாக்குறி போடணும். அடுத்து வியப்பு குறினா எங்கே வரும், வியப்பு குறிங்கிறது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணணும், வியப்பாக பார்க்குறது, அச்சம், அவலம் இந்த மாதிரிலாம் வியப்பாக ஏதோ சோகமாக நடக்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வியப்பு குறியீர் வந்து வரணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வா
போ அப்படின்ற மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ அருகில் இன்னொன்று வியப்புக்குறி எங்கே வரும்னா, அருகில் உள்ளவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்கு வா அப்படின்னு ஒரு இடத்துல வா போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்றோம்ல, அருகில் உள்ளவங்களுக்கும் தொலைவில் நிற்கிறாங்களா அவங்கள கூப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஆச்சரியக்குறி வரும். சரிங்களா? மேற்கோள் குறினா அதிலே 2 இருக்குது. ஒற்றை மேற்கோள் குறி, இன்னொன்று இரட்டை மேற்கோள் குறி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறினா ஓர் எழுத்து ஒரு மொழி. சரிங்களா? அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி, அப்புறம் ஏதாவது கட்டுரையோட நூல் பெயர், அப்புறம் ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க நூல் பெயர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழி, பொன்மொழி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எழுத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கட்டுரை பெயர், நூல் பெயர், அப்புறம் வந்து அந்த இடம், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் என்ன வரும்? ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும் ஏங்கிற இடத்துல. அதே மாதிரி இங்கே பேரறிஞர், இது வந்து ஒரு நூல் பெயர். அண்ணா வந்து செவ்வாழை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எழுதியிருக்காரு. இதுவுமே ஒரு நூல் தான். கம்பனும் மில்டனும் அப்படிங்கிற ஒரு நூல் தான். சரிங்களா? செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பார். செவி செல்வம்னா அது ஒரு பன்மொழி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தல் குறியில் இந்த இதை தான் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அவங்க அந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, சில பேருக்கு வந்து நீங்கள் எப்படி படிச்சுட்டு போவீங்க. இப்போ இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா நம்ம போன வட்டமே கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருந்துச்சு போன வட்டம், எல்லாருமே நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா மேற்கோள் குறினா எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக படிக்கலைன்னா கூற்று அந்த காரணம் வந்து கேட்கும் போது ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து அதுக்கான டெஃபனிஷன் தான் ரொம்ப படிக்கணும். சரிங்களா? ஏன்னா போன வட்டம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது நாங்கள் பார்த்தோம். இப்போ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா டெஃபனிஷனோட படிச்சிருக்காங்க, டெஃபனிஷனோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் கூற்று காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா டெஃபனிஷனுமே தரவாக படிச்சுக்கோங்க, ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரும் அப்படின்னா, இப்போ டேரெக்டாக சொல்கிறது, நான் வர்றேன், நான் படிக்கிறேன், என்றான். முக்கியமாக இதில் இதுதான் கீவேர்டு. இரட்டை மேற்கோள் குறினாலே இதுதான் கீவேர்டு. என்றான், என்றார். ஒரு விஷயத்த மாற்றாமல் அப்படியே, சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஒருத்தவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க, ஒரு நூலில் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்பார், என்றார், இந்த மாதிரிலாம் வந்தாலே இந்த இரட்டை மேற்கோள் குறியை டேரெக்டாக அவங்க சொன்னதை அப்படியே மாற்றாமல் சொல்லியிருந்தால் இரட்டை மேற்கோள் குறி வந்து போட்டுரும். அதுவும் இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா, பழங்காலத்தில் வந்து கல்வெட்டு அதெல்லாம் வந்து எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக முட்டை போடுவாங்களாம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கோடு இணை கோடு இடுவாங்களாம். அது வந்து இதை கூட கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். சரிங்களா? ஐரோப்பியர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தப்புகள்லாம் வருது, நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா ஐரோப்பியர்கள் தானே ஃபஸ்ட் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொற்றோர்களை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இலக்கணத்துக்கு ஏற்ப அவற்றை வந்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து இப்படிலாம் எந்தெந்த இடத்துல நிறுத்தற் குறியீடை வந்து இடணும் அப்படிங்கிறத, இலக்கண பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஐரோப்பியர்கள் தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் கொஞ்சம் என்ன இருக்கும்னா, இது வந்து 11th புக்கில்னால நீங்கள் பெரிய பசங்கனால ஓரளவு அவங்க படிச்சுக்கிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. 8th புக்னால் சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட சென்டென்ஸோட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொருளை எண்ணும் போது, சரிங்களா, நான் முதலே சொன்னேன், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அந்த மாதிரி எண்ணுறப்ப 5 இணைகள் வரும். அதே மாதிரி கடிதத்தோட விழி முன், சரிங்களா, அன்புள்ள அம்மா, ஐயா, அந்த மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் நான் அதே மாதிரி வினையச்சவங்களுக்கு பின் எச்ச சொற்கள் சென்ற, சென்று, இந்த மாதிரிலாம் வருதுல, அந்த மாதிரி இடத்துல, சரிங்களா, பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, இந்த இடத்துலலாம் என்ன வருது? கார்புள்ளி. அடுத்து மேற்கோள், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் இல்லாமல் மேற்கோள் குறிக்கு முன்னாடியுமே இங்கே இரட்டை மேற்கோள் குறி இருக்குல்ல, இங்கே வினையச்சம் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த இடத்துலவே என்ன வரணும்? கமா வரணும். அடுத்து முகவுரியில் இறுதி வரை நீங்கி, சரிங்களா, அதாவது முகவரையில் இங்கே இறுதிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன எழுதணும்? கமா எழுதணும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இப்போ வருமா வராதா அந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? அரை புள்ளிங்கிறது அதே மாதிரி தான். ஒரு எழுவாய் வந்து பல வாக்கியங்கள், பல பயணிகளை கொண்டு முடிஞ்சால் அது என்னது? அரை புள்ளி இடணும். சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். சரிங்களா? அதை இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நல்லவன் வந்து வாழ்வான். சரிங்களா? அது வந்து ஒரு பாசிட்டிவானது, உடன்பாடு கருத்து. சரிங்களா? அதே இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதிர்மறை கருத்து இருக்குது. நல்ல கருத்தையும் சொல்லியிருக்காங்க, இதை கூட கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். சரிங்களா? உடன்பாடு கருத்துனா நல்லவன் வாழ்வான், எதிர்மறை அதுக்கும் சொல்லி எதிர்மறை தீயவன்
தாழ்வான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்தால் அரை புள்ளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு எழுவாய் பல பயனிலைகள்னால் கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கனக விஜயருடன் போரிட்டான், அடுத்து வந்திருக்கு, அதனால் இங்கே அரை புள்ளி போடணும். ஓகேங்களா. அடுத்து முக்கார் புள்ளி அப்படிங்கும் போது ஒரு சிறு தலைப்பு, சரிங்களா, பெருங்கூட்டு தொடர், இந்த மாதிரி இடத்துலலாம் முக்கார் புள்ளி வரும். முத்தமிழ் அப்படிங்கிறது என்னது, இயல் இசை நாடகம், இங்கே வந்து புள்ளி வரணும். சரிங்களா. அது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்னால இதாக இருக்குது, புள்ளி வரணும். சரிங்களா. முக்கார் புள்ளி வந்து வரணும், அது வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். சரிங்களா. சொற்றொடரோட இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிக்கா அப்படிங்கிறது இந்த சொற்குறுக்கங்கள். சரிங்களா. அந்த இடத்துல இது எல்லா இடத்துலையுமே என்ன வரும், முற்றுப்புள்ளி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயரின் தலைப்பழுத்தை அடுத்து, அதாவது இனிஷியல். சரிங்களா. அங்கேயுமே முற்றுப்புள்ளி வரும். வினாக்குறி எங்கெங்கே வரும், வினாக்குறினாலே உங்களுக்கு ஈஸி தான். அதாவது ஒரு இடத்துல ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் வினாக்குறி வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்கூற்று வினாவாக இருந்தால், இப்போ வந்து டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வினாக்குறி வரும். வியப்பு குறிங்கிறது இது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பான்ஷன், இந்த இது டெஃபனேஷன்லாம் ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது என்ன விடணும், வியப்பு குறி இடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்றது வியப்பு. சரிங்களா. அதுக்கப்புறம் பாம்புங்கிறது அச்சம். சரிங்களா. அது ஒரு பயம், அதனால் அங்கே அது போட்டிருக்காங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே, இது வந்து ஒரு அவலம். சரிங்களா. இந்த மாதிரி இடத்துலலாம் வியப்பு குறி போட்டிருக்காங்க. ஒற்றை மேற்கோள் குறிங்கிறது ஒரு இடத்துல தனித்து வந்தால், ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த வச்சு குறித்தாலோ, இல்லை அப்படின்னா ஒரு சொல்லு வந்து நல்லா தனித்துவமாக இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே நல்லங்கிறது ஒரு குறிப்பு. சரிங்களா. ஒரு தனியாக ஒரு குறிப்பு சொல்கிறது, அதனால் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படிங்கிற நூலில் பேசுவார். சரிங்களா. அந்த தலைப்பில் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவர் அறிவிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சிருக்காங்க அங்கே உள்ளவங்க. அதனால் இங்கே தலைப்பிள்ளைங்கிறது இங்கே ஒற்றை மேற்கோள் குறி, அது ஒரு தலைப்பு, ஒரு நூல் பெயர். ஓகேங்களா. அடுத்து இரட்டை மேற்கோள் குறினா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்கூற்றுலையுமே இல்லை செயல் அடிகள், அதுக்கப்புறம் ஒரு பொன்மொழிகள், இதையுமே பொன்மொழிகள் இங்கேயுமே அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா. ஒற்றை மேற்கோள் குறியும் இரட்டை மேற்கோள் குறியும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஆப்ஷனில் திடீர்னு வந்து சப்போஸ் அது ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக வர மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா. மாணவர்களிடம் நிறுத்து வாசிக்கணும், எல்லாமே வந்திருக்கா. தெரிவிக்காங்கிறது சொற்குறுக்கம். அப்புறம் மாணவர்களிடம் கமா, அடுத்து தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படியுங்கள்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அரை புள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அடுத்து இருக்கு. சரிங்களா. என்று அப்படிங்கிற இங்கே என்றார் என்று அப்படின்ற மாதிரி இருக்கனால இங்கே கொட்டேஷன் இங்கே என்றார் என்றுன்னு வந்தாலே என்னது, இரட்டை மேற்கோள் குறி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும், அது வந்து சாதாரண தொடர் தான். சரிங்களா. இங்கே வந்து முற்றுப்புள்ளி மட்டும்தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி திருக்குறள் அறம் பொருள் இன்பம், இங்கே வந்து கமா வரணும். சரி, இங்கே வராது இங்கே. சரிங்களா. திருக்குறளுங்கிறதுல அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி எண்ணிக்கிட்டே போகிறனால. சரிங்களா. அடுத்து தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது, அதனால இது வந்து என்னது, கமா, கார்புள்ளி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபிலன் அப்படின்றது நிற்கிது. கபிலன் தன் தந்தையிடம் இன்று இன்று விளையாட போகட்டுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்றுன்னு இருக்கனால இந்த கொட்டேஷனை வந்து அப்படியே அடைச்சிடணும். கேட்டான்ங்கிறது ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா. திருவிக்கா அப்படிங்கிறதுல திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. பெருமைங்கிறது, பெண்ணின் பெருமைங்கிறது ஒரு நூல் பெயர், அதனால கொட்டேஷன் ஒற்றை மேற்கோள் குறி வரணும். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நூல் பழக்கல் என்பார் பெரியார். சரிங்களா. இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டு இருக்கனால இங்கே என்ன இருக்குது, ஒற்றை மேற்கோள் குறி இருக்குது. சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா. முடியுமா அப்படின்றத கொஸ்டின் கேட்கணும். அடுத்து முடியாது அப்படின்றத புள்ளி வைக்கணும். அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் புள்ளி முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க,
நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன அப்படின்ற மாதிரி புள்ளி வைக்கணும். பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும். அங்கேயே வச்சுட்டாங்க. நூலகத்தின் வகைகளான இங்கே வந்து என்னது நூலகத்தோட வகை என்னென்ன வகைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம். அப்போ கமா சரிங்களா. அடுத்து ஊர்ப்புற நூலகம். எனக்கு பிடித்த என்னது ஊர்ப்புற நூலகம். ஊர்ப்புற நூலகம் எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். சரிங்களா. என்றார் யாரு? நேரு. அவர் என்றார் அப்படின்றது இருக்கா, அதனால அவர் என்றார் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி ஒற்றை மேற்கோள் குறியை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இங்கே என்றார் இருக்கிறது, இங்கே இரட்டை மேற்கோள் குறியும் போடலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம புக்கில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி தான் இருக்குது. சரிங்களா. ஏன்னா என்றார் என்பார் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குல்ல. ஏன்னா அவர் டைரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை. அதனால் சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முகவரியோட இறுதியில் வந்து என்ன நிறுத்தற்குறி வரும்னா முற்றுப்புள்ளி வரும். சரிங்களா. ஆப்ஷன் பி. ஆதலால் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல் வந்தால் என்னது? கார்புள்ளி. அடுத்து வினா குறி இடம்பெறும் தொடரை காண்க. இதெல்லாம் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. கரண்ட் கொஸ்டின் இப்போ நடந்தது 2026 இந்த வருஷம் நடந்த கொஸ்டின். 10th சிலபஸை பேக்ஸ் பண்ணி. சரிங்களா. 10th தரத்தில் நடந்தது. அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி சிலபஸ் தான் இதெல்லாம். ஓகே. நீ வருவாயா அப்படிங்கிறது தான் வினாக்குறி. சரிங்களா. அடுத்து பெயர் மணிமேகலை. இதில் வந்து என்ன தொடர் இருக்குது? முக்கார் புள்ளி இருக்குது. அடுத்து ஒரு எழுவாய்க்குரிய, இது ரொம்ப முக்கியம். இந்த தான் சொன்னேன்ல, ஒரு எழுவாய்க்குரிய உடன்மறை கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வந்தால் அது என்னது? என்ன போடணுங்க? கார்புள்ளி அரைப்புள்ளி போடணும். சரிங்களா. ஏன்னா என்ன படித்தோம்? ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா. அது வந்து இன்னொன்று வந்து ஒரு உடன்பாடு நல்ல பாசிட்டிவான வேர்டு வந்து அடுத்த நெகட்டிவ் வேர்டு வந்தால் அரையன் போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாழ்க அப்படிங்கிறது இது என்னது? ஆச்சரியக்குறி. அதாவது வாழ்த்த சொல்கிறது. இங்கே வந்து இங்கே என்ன மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தரத்தில் இதெல்லாம் கொஸ்டினோட தரம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து இமை நேரத்தில் மறைந்து விட்டது, புழுங்கிற்று. அதாவது நீங்கள் இப்படி நினைக்கலாம், மறைந்து விட்டது அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அங்கே புள்ளி வைக்க தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா மறைந்து விட்டது முடிஞ்சிருச்சு, அரை புள்ளி முடிஞ்சிருச்சு, அப்புறம் இருந்து திரும்ப புழுங்கிட்டுன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இங்கே அரை புள்ளி தான் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்களா, ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள், அதன் பின்னர் அவர் உயிர் நீத்தார். அதாவது இங்கே அரைப்புள்ளி எங்கே வரும்னா எழுதினார்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இங்கே முடிஞ்சிருச்சு. அதன் பின்னர் அப்படிங்கிறது அடுத்தது. அப்போ என்ன எழுதணும்? அதன் பின்னர் கமா போடணும். சரிங்களா. அதான் இங்கே வரும். சரிங்களா. அதன் பின்னர் கமா அவர் உயிர் நீத்தார். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் புள்ளி இடையும் அதாவது கால் புள்ளி அமையும் இடங்கள் கமா. சரிங்களா. கால் புள்ளினா கமா தானே. கமா எங்கெங்கெல்லாம் வரும் உங்களுக்கே தெரியும். கமா எங்கெங்கே வரும்? விழிச்சொல் கிட்ட வரும், வினையச்சம் எச்ச சொற்களில் வரும். இங்கே வந்து சொற்றொடர் இறுதின்னு கொடுத்துருக்காங்க. சொற்றொடர் இறுதியில் ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து என்ன இதன் பெருமை. இது வந்து என்னது? ஒரு உயர்வாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ இது வியப்பு. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள், 2025 நடந்த முற்றுப்புள்ளி. இது வந்து எது பொருந்தாதது. இதெல்லாம் கொஸ்டின் எப்படி எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பொருந்தாத இணையை கண்டறிகம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது பொருட்களை எண்ணும் நிலையாம். தவறு. முற்றுப்புள்ளின்னா என்னது? கார்புள்ளி வரணும். முக்கார் புள்ளி அப்படிங்கிறது சிறு தலைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது கரெக்டு தான். கார்புள்ளி அப்படிங்கிறது ஆகவே முதலிய அப்படிங்கிறது இணைப்பு சொல்கிட்ட தான் வரணும். இதுவுமே கரெக்டு. அரை புள்ளிங்கிறது ஒரு எழுவாயை தொடர்ந்து பல பயணிகளை வருது. இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறு. இங்கே சரியான இணையும் கேட்கல, தவறான பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. அப்புறம் அடுத்த கேள்வி பாருங்கள். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் வந்து கால் புள்ளி எங்கெங்கே இடணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து வினையச்சம் தானே, இது வந்து எச்ச சொற்கள். அப்போ ஆசிரியர் புகழினிடம் வந்து அப்படிங்கிறத கமா. சரிங்களா. கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார், ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான். அப்போ ஆப்ஷன் ஏ. இங்கெல்லாம் கேட்டு பக்கத்தில் பக்கத்துலலாம் கமா வந்திருக்கு. அப்போ தான் தவறு.
அதுக்கப்புறம் பாருங்கள் அரை புள்ளி அமையும் இடங்கள், இதை வந்து கூற்று ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள் 2025 குரூப் 4ல். இதான் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி கேட்குறது தான் ஈஸி. ஏன் அப்படின்னா இப்போ நான் சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், எந்த இடத்துல வரும், நம்ம போடுறதுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் எந்த இடத்துல வரும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு இப்போ இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். சரிங்களா, இங்கேருந்து பார்க்குறக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப வந்து நம்ம போக போவோமா அந்த மாதிரி ரொம்ப ஏக்கமாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்தா அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அங்கே போய் பார்த்தா சில பேருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்களாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. ரியாலிட்டி வந்து அதுதான். சரிங்களா, நம்மளை விட வந்து நாலேஜே இல்லாதவங்க சில பேர்லாம் வந்து அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கோம், நிறையா கற்றுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கபிலருங்கிறது இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா, அப்படி படிக்கும் போது கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு எந்த இடத்துல வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் வந்து டெஃபனேஷனை படித்தா ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டலாம். பட் டெஃபனேஷன் படித்து கொஸ்டின் கேட்டால் அதுதான் ஈஸி உங்களுக்கு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் பாரியை கண்டார். சரிங்களா, கரெக்டாக அது வந்து கபிலருங்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். அந்த எழுவாய் வந்து புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார் அப்படின்றது கரெக்டு. அதுதான் இங்கே கீழே காரணம் கொடுத்துருக்காங்க. கபிலர் என்ற ஒரு எழுவாயை தொடர்ந்து பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன, அதனால இது கூற்று காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கரெக்டு. இப்போ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸ் 7 எக்ஸாம்ஸில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து இவங்க கேட்கவே இல்லை. குரூப் 4 தரத்தில் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா, குரூப் 2ல் மட்டும்தான் ஒரே ஒரு கொஸ்டின் அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க. பிறை குறியை உள்ளடக்க பயன்படுத்தும் நிறுத்தல் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறை குறி அப்படிங்கிறது பகர அடைப்பு குறி. சரிங்களா, பிறை அந்த பிறை நிலா மாதிரி இருக்கும், நிலா வந்து இப்படி இருக்குமா, அதை வந்து இப்படி போட்டிருப்பாங்க பிறை அடைப்புக்குறி. இதெல்லாம் வந்து என்னது பகர அடைப்புக்குறி அப்படிங்கிறது. இது மட்டும் நம்ம அவுட் சோர்ஸில் அடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்ப்போம். சரிங்களா, அடுத்து எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன, இந்த வினா சொற்கள்லாம் இங்கே இது வந்து வினாக்குறி வரணும். அடுத்து ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும் அப்படின்னா அரை புள்ளி. சரிங்களா, அதுதான் திரும்ப கொஞ்சம் கொஸ்டினை வேரியேஷனாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 எக்ஸாம்பிள் 16 கேள்வி வந்திருக்கு. சரிங்களா, 16 கேள்வி மொத்தம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்க, 16 கேள்வினா ஒரு எக்ஸாமில் அந்த மாதிரி கிடையாது. 7 எக்ஸாம் நடந்ததில் மொத்தம் 16 கொஷின்ஸ் வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, டெஃபனேஷனை படித்து அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இதை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்களேன், 2024 அதாவது 2025க்கு முன்னாடி சிலபஸ் மாற்றத்துக்கு முன்னாடி வந்து கொஷின்லாம் இதை வந்து நீங்களாகவே அந்த இடத்த வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான நிறுத்தற்குரிய நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்படி கேட்டிருக்காங்க, இதுதான். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டெஃபனேஷனை படித்து வச்சுருந்தீங்கன்னா அதை ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படி கேட்டாலும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே தயாராக தான் செய்யணும். ரெண்டுத்துக்குமே தயாராகி தான் நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னா எப்படினாலும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். அவங்க வந்து அவங்க எப்படினாலும் கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியும் அப்படிங்கிறது இங்கே இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னா ஒரு டேரெக்டாக ஒரு கொஸ்டின் தானே கேட்குறாங்க, டேரெக்டாக தானே கேட்குறாங்க. அதனால் இங்கே வந்து என்னது நேர்கூற்று, ஒருத்தன்ட்ட டேரெக்டாக கேட்குறாங்க, மறைமுகமாக ஒன்றும் கேட்கல. சரிங்களா, அதனால் இதை வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. மித்த எல்லாத்துலேயும் ஆச்சரியக்குறி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன வரணும், நடக்குமா என்னங்கிறது இங்கே ஒரு வினாச்சொல், அதனால் இங்கே நம்ம வினா குறியிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது இங்கே நேர்கூற்று வருது. சரிங்களா, நேர்கூற்று வந்தால் என்ன போடணும், இரட்டை மேற்கோள் குறி போடணும். சரிங்களா, நேர்கூற்று வந்தால் இரட்டை மேற்கோள் குறி போடணும். சரிங்களா, வெளிப்படையாக அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ அதனால் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள், யார் நீ என கேட்டான் கணியன்.
சரிங்களா. இங்கே யார் நீ அப்படிங்கிறதும் அங்கேயும் அதே மாதிரி தான், ஒருத்தன் டேரெக்டாக கேட்குறான். அந்த இடத்துலையுமே இங்கே என்னது ஒற்றை மேற்கோள் குறி. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோங்க சரிங்களா. இரட்டை மேற்கோள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க, ரெண்டும் ஒரே மாதிரி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி டேரெக்டாக அவன் கேட்டான், ஒன்று கொஸ்டின் கேட்டான், அதுக்கப்புறம் டேரெக்டாக கேட்டிருக்கான். அதனால இங்கே என்ன போட்டிருக்காங்க, இங்கே ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், நிறுத்தற் குறியீடுகளை அறிதல் அப்படிங்கும் போது தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தம்பி அப்படிங்கிறது ஒரு நிறுத்தி வாசிச்சுட்டு ப்ளஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தம்பிங்கிறதும் அதே மாதிரி டேரெக்டாக தானே கேட்குறாங்க. தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்ற மாதிரி எப்படி கேட்குறாங்க, டேரெக்டாக அவங்கள கேட்குறாங்க. அப்போ அதனால இங்கே என்ன வந்திருக்கு, இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. ப்ளஸ் கிடைக்குமான்னு கேட்குறனால இங்கே வந்து கொஷின் மார்க். அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து ஓ, அங்கே வந்து இது எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஓ அப்படின்னாலே என்னது அந்த இது எது அங்கே என்ன இருக்கோ அது மாதிரி தான், விஐப்பு அந்த மாதிரி தான். என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அந்த மாதிரி சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அங்கே மட்டும் தான் ஆச்சரியக்குறி இருக்குது. ஓ ஆ அந்த மாதிரிலாம் வந்தா சரிங்களா, அடடா அந்த மாதிரிலாம் வந்தால் ஆச்சரியக்குறி. அடுத்து யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னை போகலாம் என்று கூறினார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாழினி நிலாவிடம் அப்படின்ற மாதிரி நம்மளே படிக்கும் போதே உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படி படிக்கும் போதே யாழினி நிலாவிடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த நிலாவிடம் அப்படி நிறுத்துறீங்க, நிலாவிடம் கமா சரிங்களா. நாளைக்கு சென்னைக்கு போகலாம்னா அவள் என்ன சொல்கிறா, டேரெக்டாக தான் சொல்கிறா, அவளை மறைச்சி சொல்லலை. நாளைக்கு சென்னைக்கு போகலாம்னு சொல்லி டேரெக்டாகவே சொல்லிட்டா. அப்போ அது நேர்கூற்று தொடர். அதனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேரர்களோட பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையான் இதெல்லாம் வந்து கமா சரிங்களா. இங்கே என்னெல்லாம் என்ன வரும், ஒரு பேரை குறிக்குது சரிங்களா. கமா கமா அடுத்தடுத்து என்ற மாதிரி, அதனால இது வந்து கமா லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள், தமிழ் அப்படின்ற மாதிரி நிறுத்துறோமா, தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்றது தான் கரெக்டு சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நிறுத்தற்குறியில் எது சரியானது அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என, அதாவது தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தமிழ் இயல் இசை. ஆனால் இங்கே இயல் இசைக்கும் கமா வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா ஒரு என்ற மாதிரி தானே இருக்குது. இது வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இல்லைனா கொஸ்டினில் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து இப்போ தமிழ் அப்படின்றது இப்படி கூட கேட்கலாம். இப்போ முக்கணி அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு முக்கார் புள்ளி சரிங்களா, மா பலா வாழை சைடு கட்டிங் மாதிரி. அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிறது இப்படி கூட கொடுத்து அந்த மாதிரி கேட்கலாம். இதில் முத்தமிழ் அப்படின்னு வந்திருந்தால் அந்த மாதிரி கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ முத்தமிழ் வந்திருந்தால் இந்த குறி வந்திருக்கும், வந்து இங்கே இயல் இசை நாடகம் போட்டிருக்கலாம். இங்கே வந்து இது நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்து 8th பாருங்கள், இதில் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் இருக்கவங்க என்ன அப்படின்னா கடல் முத்தினையும் அமிழ்தத்தினையும் தருகிறது இந்த மாதிரி சரிங்களா. எண்ணுமை இதெல்லாம் வெளிப்படையாக வந்து மறைஞ்சு வந்தாலோ இந்த இடத்துல கமா அப்படிங்கிறது போடக்கூடாது சரிங்களா. அதுக்கு பதிலாக ஆப்ஷன் சி தான் வரும், கடல் முத்தினையும் அமிழ்தத்தினையும் தருகிறது ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் கடைசி நார்மலாக தான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ங்கிறது வந்திருக்கு வெளிப்படையாக, அதனால கமா போடக்கூடாது சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின். இந்த மாதிரி ங்கிற இடத்துல வந்து கமா போடக்கூடாது. அடுத்து பாருங்க, கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்றது வியப்பா, அவங்கள எப்படி காண்பது அப்படிங்கிறது ஒரு வியப்பு சரிங்களா. எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள் 10வது கொஸ்டின் பாருங்கள், நிறுத்தற் குறியீடுகளை அறிதல். நிறுத்தற் குறியீடுகள் எது சரியானது, அப்படிங்கிறதுனாலே ஒரு இடத்துல என்னது ஒரு ஆச்சரியம். அப்போ யாராவது சாலையிடம் படுத்து கிடப்பதா அப்படிங்கிறது, அதாவது படுத்து கிடப்பதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம், யார் அங்கே சாலையை படுத்து கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுறது. அப்போ கிடப்பதா அப்படிங்கிற இடத்துல கிடப்பதா அப்படின்னு கேட்கல, கிடப்பது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால இங்கே ஆச்சரியக்குறி தான், யார் படுத்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறது. படுத்த கேள்வி கேட்டால் தான் கொஷின் மாதிரி, இங்கே வந்து படுத்து கிடப்பது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆச்சரியப்படுறாங்க, ஒரு நயந்து வருது. அதனால இங்கே வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்து 11வது பாருங்கள், செலியன் துணி கடைக்கு சென்றான். இது நார்மலான ஒரு சென்டென்ஸ் தான், ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் பாருங்கள், காவினம் கலனே சுருக்கெனும் கலப்பை. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரபலமான ஒரு இதுதான் சரிங்களா. இதுவுமே ஒரு என்னது ஒரு
நம்மளுக்கு ஒரு நூல்லேருந்து வந்தது தான். சரிங்களா, ஒரு கொட்டேஷன் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா காவினம் கலனை அதில் உள்ளதை அப்படியே வந்து டேரெக்டாக சொல்லியிருக்கனால இது வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. ப்ளஸ் வந்து காவினம் கலனை முடிக்காமல் அடுத்து ஒரு சென்டென்ஸ் வர்றனால இங்கே அரைப்புள்ளி வருது. ஆப்ஷன் ஏ அதான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13வது கொஸ்டின் பாருங்கள். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா, தமிழ் காவியங்களை படியுங்கள், நுகருங்கள் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன வரும்? அரைப்புள்ளி தான் வரும். ப்ளஸ் வந்து அவர் டைரெக்டாக தான் சொல்கிறாரு மாணவர்கள்கிட்ட, அவரே தான் சொல்கிறாரு. அதனால் அங்கே இரட்டை மேற்கோள் கூறி வந்திருக்கு. சரிங்களா, மாணவர்களிடம் தெரிவிக்கா மாணவர்களிடம் அப்படி நிறுத்தி சொல்கிறார். நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த அரைப்புள்ளி அதெல்லாம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, அடடா அப்படின்றது இது உடனே அடடா ஆச்சரியப்படுறது. அப்போ அடடா சிற்பங்கள், எவ்வளவு சிற்பங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து சொற்றொடரோட இறுதியில் என்ன வரும்? கார்புள்ளி. சாரி கார்புள்ளி இல்லை, இறுதி தானே கொடுத்துருக்காங்க. இறுதிங்கும் போது முக்கார்புள்ளி வரும். சரிங்களா, ஃபுல் ஸ்டாப். அடுத்து பாருங்க, சரியான நிறுத்தல் குறி இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. அந்தோங்கிறது இயற்கை. சரிங்களா, அழிகிறதே அப்படிங்கிறது இறக்கப்பட்டு சொல்கிறது. அழிகிறதோ அப்படின்னா தான் என்னது வரும்? அழிகிறதோ, அழிகிறதே, ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் தான் கொஷின் வரும். இங்கே அழிகிறதே அப்படின்றது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க? அவலப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு இறக்கப்படுறாங்க. அப்போ இரக்கம், அவலம், துன்பம், வியப்பு, அச்சம் இதெல்லாம் வந்தால் ஆச்சரியக்குறி. அடுத்து வந்து பாருங்க, பிழையா நன்மொழி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. இங்கே பிழையா நன்மொழிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு. சரிங்களா, அந்த என்று அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த என்று என்றார் வந்தால் நான் என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி சொன்னேன். ஆனால் இங்கே வந்து அதுக்கான கொஸ்டின் இல்லை. அதனால் பிழையா நன்மொழி அப்படிங்கிறதுல இங்கே என்ன வரணும் அப்படின்னா, இங்கே வந்து டைரெக்டாக வந்து பிழையா நன்மொழிங்கும் போது நம்மளுக்கு என்ன கொடுத்துடணும்? பிழையா நன்மொழிக்கு ஒற்றை மேற்கோள் குறி தான் இருக்குது, அதனால் கொடுத்துடணும். சில இது மாற்றி கூட கேட்பாங்க. நற்றினை பிழையா நன்மொழி அப்படின்ற மாதிரி மாற்றி கேட்டாலும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து அங்கே ஆப்ஷனில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி போட்டுடணும். சில இதில் நூல் பேரில் கேட்பாங்க. சரிங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கொஸ்டினை ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணி போடணும். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி. அப்போ இது என்னது? எவ்வளவு பெரிய கரடி அப்படின்றாங்க. ஆ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கரடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து நிறுத்தற் குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது மீனே ஏன் என்னை இப்படி, அதாவது மீனே அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியக்குறி தான். ஏன் அப்படிங்கிறது. அடுத்து இப்படி தூண்டிலே இழுக்கிறாய், மீன்கிட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா, இங்கே மீனேங்கிறது கண்டிப்பாக ஆச்சரியக்குறி வரதான் செய்யணும். இதில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இழுக்கிறாய் அப்படிங்கிறது ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஆனால் இங்கே கொட்டேஷன் இருக்குது. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ண கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. எலிமினேட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 20வது கொஸ்டின். இது வந்து உங்களுக்கே தெரியும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது என்னது? நல்லவன் வாழ்வான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து உடன்பாடு எதிர்மறை கருத்து வந்தால் அரைப்புள்ளி தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்குமா. இப்போ உங்களுக்கு ஒரு இது தெரியல வச்சுக்கோங்களேன். இப்போ காது கேட்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குமான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் இதில் கொஸ்டின் மார்க் பார்க்கணும். எல்லாத்துலேயும் இருக்கா? சரி, ஓகே. அப்போ உண்டா அப்படின்னு அதுவுமே ஒரு கேள்வி தான். அப்போ அந்த இடத்துல எந்த கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி சின்ன சின்ன இடத்துல இப்போ நிறையா குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி பார்த்து படிச்சிங்க, எலிமினேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22வது திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். முடிஞ்சிருச்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ அரைப்புள்ளி. சரிங்களா, எழுதாத அறிஞர் என்ன பண்ணியிருக்காங்க? அறிஞர் கமா எழுத்தாளர் இலர். சரிங்களா, முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி புள்ளி இலர் அப்படின்ற இடத்துல வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து உங்களுக்கு
அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது வந்து அப்படி அரைப்புள்ளி வராது, ஒரே ஒரு இதை பற்றி பேசுறி சரிங்களா. ஒரே இதை வந்து அடுத்தடுத்து பேசினாலும் அப்படி வரும். ஆனால் இங்கே இலருங்கிறது முடியலை, சென்டென்ஸ் முடிஞ்ச மாதிரி இலர்கிட்ட புள்ளி வச்சுருக்காங்க. இலருக்கு வந்து கண்டினியூவாக தான் ஆகும், அப்போ அந்த இடத்துல தான் அரைப்புள்ளி வரணும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 23வது கொஸ்டின் பாருங்கள். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலை செய்யும் சரிங்களா. பேசியதே, இது என்னோட பேசியதே டேரெக்டாக சொல்லிட்டான். அப்போ இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அப்புறம் ஆச்சரிய குறி வந்து இங்கே எங்கேயுமே இல்லை, ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்குது. கணியன் ஃபுல் ஸ்டாப் ஆம் அப்படின்றத சொல்கிறான். இது பேசும், பேசுது, பாடுது அப்படின்னு அடுத்தடுத்த வேலையை செய்யுது, அப்போ கமா. அது எது அடாப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்புறம் ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் 24வது. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன வரும், கபிலன் தன் தந்தையிடம் அப்படிங்கிறதுல கமா போட்டு கபிலன் தன் தந்தையிடம் இன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலனுக்கு கமா நீங்கள் நிறுத்தலாம், ஆனால் போகட்டுமா இங்கே பாருங்களேன், போகட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கபிலன் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், ஒரு வேர்டை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், ஏன்னா கபிலன் பக்கத்தில் கமா வரும்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நிறுத்தி வாசிக்கிறோம். அந்த மாதிரியே வச்சுக்கிட்டா இங்கே எந்த இடத்துலையுமே கபிலன் பக்கத்தில் கமா இல்லை, ஆப்ஷன் ஏல மட்டும்தான் கமா இருக்குது. ஆனால் அதே இதை பாருங்கள், தன் தந்தையிடம் எதுக்கு, அங்கே வந்து கொஸ்டின் வரவே தேவையில்லை. அது இல்லாமல் போகட்டுமா அப்படிங்கிற இடத்துல இங்கே தான் வரணும், அதுபடி பார்த்தா இங்கே அது இல்லை. அப்போ இந்த இடத்துல இது வந்து எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இப்போ மித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் மார்க்கே இல்லை, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிக்கிறத விட இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு 85 மார்க்குக்கு உங்களுக்கு இலக்கணம் வருது இல்லைங்களா. இதில் வந்து என்ன அவங்க அவுட் சோர்ஸில் வந்து நிறைய தேடி தேடி போகிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மித்தபடி நீங்கள் இந்த ரூல்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறத விட இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதை நீங்கள் படிக்கிறனால நீங்கள் நிறைய நாலேஜபிளாக நீங்கள் நல்லா மாறலாம். இப்போ வந்து நிறையா வந்து இப்போ 2026 வேலைக்கு போனவங்களுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்களா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள விட நீங்கள் தான் டேலண்டான பர்சனாக இருப்பீங்க சரிங்களா. அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2013, 15 அந்த 20லலாம் வேலைக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த வேலைக்கு போனவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல எப்படி வரணும், என்ன பண்ணணும், ஏன்னா இப்போ உள்ள சிலபஸ் எல்லாமே நீங்கள் டிஎன்பிசிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கான தகுதிகளுக்கான சிலபஸ் தான் இந்த சிலபஸ். ஓகேங்களா. அதனால் சிலபஸ் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். என்ன அவுட் சோர்ஸ் போகிறாங்க அது ஒன்று தான் இதில் ட்ராபேக். அவுட் சோர்ஸில் ரொம்ப தாண்டி ஓரளவு போகிறாங்கன்னா ஓகே, ரொம்ப டெப்த்தாக வந்து போகிறாங்க, அது மட்டும்தான் இதோட ட்ராபேக்கே தவிர மித்தபடி இந்த சிலபஸில் எந்த ட்ராபேக்குமே கிடையாது. அதனால் இதை வந்து நீங்கள் படித்தனால நல்லா உங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்களோட இப்போ போனவங்க வந்து நல்லா வந்து ட்ரெயின் ஆகி நல்லா வந்து போவீங்க சரிங்களா. அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எங்கள் கூடயே வாங்க, அதை தான் நாங்கள் எப்பயுமே சொல்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நிறுத்தற் குறியீடு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இங்கெல்லாம் கமா, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். 26. 27வது பாருங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர் சரிங்களா. இப்போ உலகளவு அப்படிங்கிறது இங்கே என்பார்னு லாஸ்ட் முடிச்சிட்டாங்க. அது எல்லாமே ஒரு பழமொழி தானே. அப்போ பழமொழிக்கு ஃபுல்லாக சேர்ந்து தானே இரட்டை மேற்கோள் குறி வரணும், இல்லைனா ஒற்றை மேற்கோள் குறி வரணும். இங்கே ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, ஆனால் அளவுன்னு நிறுத்தியிருக்காங்க. கட்டுறது கைமண் அளவு, அங்கே வந்து கமா இல்லை, அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அப்போ எதுக்கு அடாப்டாக இருக்குது, சி தான் கரெக்டாக இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் நிறைந்த இடம் சோலை சரிங்களா. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது நார்மலானது, புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பூக்கள் நிறைந்த இடம் சோலைன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆனால் இங்கே பாருங்களேன், பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து கமாலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பூக்கள்ங்கிறதுக்கு எதுக்கு ஒற்றை மேற்கோள்லாம் வரணும்னு அவசியமே இல்லை சரிங்களா. அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆப்ஷன் ஏவும் பியும். இது வந்து அதனால் எது போட்டாலும் கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29வது பாருங்கள்.
29வது கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா. சரிங்களா, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை. இங்கே வந்து தலைப்பிள்ளைங்கிறது தனியாக போடணும். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு கொட்டேஷனே இல்லை. அதனால் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு என்று அறிவித்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 30வது கொஸ்டின் பாருங்கள். பொருட்கள் என்னும் இடத்துல கார்புள்ளி வரணும். அடுத்து வந்து முத்தமிழ் தான் சொன்னேன்ல. முத்தமிழ்னா ஒரு பெருங்கூட்டத்தொடர், ஒரு பின்வருமாறு அப்புறம் ஒரு வார்த்தையை வந்து கொடுத்து அதுக்கு அடுத்தடுத்து என்ன வருங்கிற மாதிரி வந்தால் என்ன வரணும், முத்தமிழ்னாலே இங்கே முக்காற்புள்ளி வரணும். ஆப்ஷன் பி. நூல் பல கல் என்பார் பெரியோர் அப்படின்னா இது ஒருத்தவங்க சொன்னது, அதனால் அதை தான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ கரெக்டாக. இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 33வது கூட்டத்தோட தலைவர் வந்து அறிஞர். ஏன்னா தலைவர் அப்படின்றது இடத்துல நிறுத்தியிருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளைங்கிறது ஒரு நூல் பெயர், அதனால இங்கே வந்து என்ன ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு, அதுதான் கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்று ஒரு வியப்பாக சொல்கிறாங்க, அதனால இங்கே வியப்பு. சரிங்களா, ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அடுத்து சொல் அப்படின்றத நிறுத்துறாங்க. கேட்கிறேன் என்றான். என்றான் வந்தால் என்னது, இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. சொல்லுங்கிற இடத்துல நிறுத்தியிருக்கான். சொல் அப்படின்ற இடத்துல சொல் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லலை, சொல் அப்படின்றவன் நிறுத்தியிருக்கான். அப்போ கமா வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். சரிங்களா, அடுத்து 36. 36 என்ன, 36ல் பாருங்க. 36ல் கீழ்கண்டவற்றுள் சரியான நிறுத்தல் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது, இறக்கப்படுற மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் வந்து வியப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால ஆப்ஷன் பியில் வந்து ஆச்சரியக்குறி வரும். 37. அடே அப்பா. அடே அப்பானா வியப்பு, எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்ற மாதிரி வியப்பாக பார்க்குறோமா, அதனால் லாஸ்ட்டு என்னது வியப்புக்குறி இருக்குது. அச்சம் அவலம் நிறங்கள் இதெல்லாம் வந்தால் உணர்ச்சினாலே வியப்புக்குறி தான் வரணும். சரிங்களா, 38வது. 39வது பார்த்திங்கன்னா தமிழின் இனிமைதான் என்னே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 40வது உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. சரிங்களா, ஓடணுமா, மாங்கிறது என்னது, ஓடணுமா அப்படிங்கிறது ஒரு விழிப்பு சொல், அதனால கமா இருக்குது. வேண்டாமா அப்படின்றதுல கொஸ்டின் கேட்குறான், அதனால் இங்கே கொஸ்டின் மார்க் வரணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்றான் அப்படின்றதுனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஔவையார் கூற அவரே வந்து அப்படியே டேரெக்டாக வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க கருத்து, அதனால் என்றார் என்று அப்படிங்கும் போது இரட்டை மேற்கோள் குறி தான் வரணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 42வது ஐயா. ஐயாங்கிறது என்னது, விழிப்பு சொல், அதனால ஐயா கமா. என் பெயர் மதி கயல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொற்குறுக்கம் இடத்துல கரெக்டாக போட்டிருக்காங்க. கயல் அப்படிங்கிறது ஏன் இரட்டை மேற்கோள் வந்திருக்கு அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஐயாங்கிற இடத்துல கரெக்டாக கமா வரணும், எந்த இடத்துலையுமே அப்போ வரல. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுறணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுதில்ல. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெஃபனேஷன் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் டெஃபனேஷனை மெயினாக படிச்சுக்கோங்க. இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ, இப்போ 100 கொஸ்டின் இது இருக்குன்னா அதுவே தாராளம். சரிங்களா, புதுசாக இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் A to Z கடல் மாதிரி குடிச்சு, அதாவது ரொம்ப A to Z. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மிடில் 3 மாணாக்கர் இருப்பாங்கல்ல. இதில் 3வது மாணாக்கர் கடை மாணாக்கர் அப்படின்னு இருப்பாங்க ஒரு இதில். அந்த கடை மாணாக்கர் டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்கள போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வருவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு படிக்கிறவனுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை, எந்த அட்வைஸும் தேவையில்லை. அவங்கள எப்படினாலும் அவன் படிச்சிருவான். மிடில் இருக்கவனும் ஓரளவு எப்படியோ திக்கி திணறி போயிடுவான். ஆனால் இந்த கடை மாணாக்கர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏது எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்கள போய் அந்த இலக்கை வந்து அவங்களுக்கான பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நிறுத்தணும். சரிங்களா, இப்போ 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறவங்க பாஸ் ஆகாமல் படிச்சுட்டே தான் இருக்காங்க. அப்போ ஏன் அப்போ படிக்கலைன்னா அந்த புரிதல் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து மெயின் தான் இந்த ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா,
பாஸ் ஆகவே முடியாது அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு. மித்தவங்க டாப்பர்லாம் இந்த 160ஐயும் படிச்சுக்கலாம். 150 கிட்ட, அதான் 150 நெருங்கி தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு 150க்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் போட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஒரு 10-20 கேள்வி எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 170+ வந்துடும். சரிங்களா, அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஓகே, 43வது பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தற் குறியீடு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுதான். சரிங்களா, இது வந்து ஒரு இது சொல்கிற மாதிரி தான் இருக்குது, டைரெக்டாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் இங்கே இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. சரிங்களா, அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மற்ற எதுலேயுமே வரல. மற்ற எல்லா இடத்துலையும் தேவையே இல்லாமல் கமா ஆச்சரியக்குறிலாம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. 44வது பாருங்கள். 44வது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லுது என்றன அப்படின்னு, அப்போ என்றன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே இரட்டை மேற்கோள் குறி வரும். இங்கே எதுலேயுமே அப்படி கொடுக்கல, ஆச்சரியம் லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாமே எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 45வது பாருங்கள், பின்வரும் சொற்றொடத்துக்கு எது கரெக்டானது. மழை நீர் அப்படிங்கிறது ஒரு கமா தான், ஆற்று நீர் ஒரு கமா தான். சரிங்களா, அதுக்கப்புறம் ஊற்று நீர் அப்படிங்கிறதுல கமா தேவையில்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா, சிறிய கமா. சரிங்களா, இப்போ சிறிய பெரிய அந்த மாதிரிலாம் வந்தால் என்ன வரணும், கமா வரணும். ஏன்னா எதிர்மறை கருத்துக்கள், அதாவது ஆப்போசிட் வேர்டு, முரண் தொடர், அங்கெல்லாம் வந்து கமா வரணும்னு படித்தோம். 46 பாமகள். அதாவது இந்த இடத்துல வந்து ஏன் நீங்கள் கேட்கலாம், பாமகள் அப்படிங்கிற இடத்துல இங்கே ஏன் முக்கார் புள்ளி வந்திருக்கு, ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தால் தானே வரணும் அப்படின்னு கேட்கலாம். பாமகள் ஆதிரை அப்படிங்கிறதுக்கு இங்கே ஏதோ ஒரு 2 பேத்துக்கு ஒரு கான்வெகேஷன் நடக்குது. சரிங்களா, உரையாடல் அந்த இடத்துலையுமே உரையாடல் நடந்துச்சுன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் இங்கே முக்கார் புள்ளி இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையுமே என்ன வரும், இப்போ நீங்களே உங்கள் தமிழ் புக்கில் பார்த்துருப்பீங்க. தமிழ் புக்கில் வந்து உரையாடல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உரையாடல் கான்வெகேஷன் ஒரு 4-5 பேரை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு பேர்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைடு கட்டிங் இருக்குமா, அந்த மாதிரி தான் பாமகள் வந்து ஆதிரை வந்து ஆதிரை அப்படிங்கிறது இடத்துல கரெக்டாக இருக்குது. ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னு கேள்வி கேட்குறா. அப்போ என்ன ஒரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, 47வது தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை. இப்போ என்றுங்கிறது இங்கே இரட்டை மேற்கோள் குறி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி தான் அப்போ கரெக்டானது. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. 48 பாருங்கள், இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி என்று சொன்னார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை சார் அப்படின்றது நிறுத்துறீங்க. சரிங்களா, அவனை விடக்கூடாது சார் அப்படின்றது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடக்கூடாது சார் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கோபமாக ஒரு வியப்பு ஒரு அச்சம் ஏதோ ஒரு இடத்துல வந்து வருதுல, அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் இங்கே என்ன வரும், ஆச்சரியக்குறி வருது ப்ளஸ் இரட்டை மேற்கோள் குறி வருது. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து 49வது வளர்விரையும் தேய்விரையும் என்னும் தலைப்பில் பேசுக. இங்கே எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மழையை போற்றுவோம்ங்கிறது புல் ஸ்டாப் தான் வரணும். ஆஹா அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும், ஆச்சரியக்குறி வரணும். எண்ணெய் அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி வரணும். இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. என்னுங்கிறது இங்கே இரட்டை மேற்கோள் குறி இருந்தால் அதை போடலாம். சரிங்களா, ஓகே. 50வது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை. மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து. சரிங்களா, மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முற்றுப்புள்ளி வந்து எங்கே இடணும், முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப். சரிங்களா, அதை வந்து எங்கே இடக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க, பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மேற்கோள் குறி வந்து அங்கே வந்து நம்ம இடமாட்டோம். சொற்றொடரில் இறுதியில் விடுவோம், குறுக்கங்கள் கிட்ட இன்ஷியல் கிட்ட இடுவோம். சொற்குறுக்கங்கள்லாம் அந்த ஷார்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா, தெரிவிக்கா அந்த மாதிரி அவரை பெயரோட இன்ஷியல் கிட்ட இடுவோம். மேற்கோள் குறிக்கு அடுத்து வந்து நம்ம இடமாட்டோம். மேற்கோள் குறிக்கு அடுத்து நம்ம என்னமே அங்கே வைக்க மாட்டோம். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. 51வது பேரறிஞர் அண்ணா செவ்வாழைங்கிறது ஒரு நூல் பெயர் என்னும் சிறுகதை எழுதினார். ஓகேங்களா, அதுதான் கரெக்டு. 52வது பாருங்கள், இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். இனியன் நன்கு படிச்சுட்டான் அதனால் இங்கே அரைப்புள்ளி இருக்குது. அதனால்ங்கிறது இணைப்பு சொல், அதனால் அங்கே கமா, தேர்ச்சி பெற்றான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருதிணைங்கிறது என்னது, அதை வந்து எழுதுறது. இருதிணை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணை. சரிங்களா, அதனால் அங்கே கமா வரணும்.
அடுத்து 54வது பாருங்கள், ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அதாவது ஒரு விரலை காட்டி எப்படி கொஷின் சிறியதோ பெரியதோ என்றுங்கிற இடத்துல இங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரும். சிறியதோ பெரியதோனா கொஷின் கேட்குற மாதிரி சரிங்களா. அப்போ கொஷின் மார்க். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்னப்பா என்று கேட்டான் சரிங்களா. என்னப்பா என்று கேட்டேன் நான் சரிங்களா. என்னப்பானா கொஷின் கேட்குறது, அப்போ கொஷின் மார்க் சரிங்களா. 56வது பாருங்கள், ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் அப்படின்னு இருக்கு. இங்கே ஊருக்கு போய் சேர்ந்தும் சரிங்களா, சேர்ந்தும் கடிதம் எழுது அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா. கடிதம் எழுது என்றுன்னு அவர் சொல்கிறார், அவங்க அப்பா வந்து சொல்கிறார் என்றுன்றனால இங்கே இரட்டை மேற்கோள் கூறி இருக்கு. என்று சொன்னார் சரிங்களா. சேர்ந்ததும் என்று என் தந்தை சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சேர்ந்ததும் நிறுத்துகிறோம்ல, ஊருக்கு போய் சேர்ந்ததும் அப்படின்ற மாதிரி நிறுத்துகிறோம்ல, சேர்ந்ததும் கடிதம் எழுது அப்படின்ற மாதிரி டக்கு நான் சொல்கிறோம். அப்போ அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 57வது பாருங்கள், வேலவன் கடைக்கு சென்றான் என்னது அரைப்புள்ளி, பொருட்களை வாங்கினான் அரைப்புள்ளி. அப்புறம் இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு எழுவாய் பல பயணிகளை தொடர்ந்து வந்தால் அங்கே என்ன வரும் அரைப்புள்ளி. 57வது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 58 குழந்தை நிலாவை பார்த்து வினையெச்சம் சரிங்களா. அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எச்ச சொற்கள் வந்தாலும் கமா வரணும் சரிங்களா. முன்னாடி நிலா நிலா ஓடிவா என்று அப்படின்றதுனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி வரும். அடுத்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 59வது பாருங்கள், ஏவுதல் வேண்டுதல் வாழ்த்துதல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் வியப்பு குறி தான் வரணும் சரிங்களா. விளைவு தொடர் சரிங்களா, அந்த தொடர் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த கட்டளை தொடர்களில் வரும்ல அந்த இது சரிங்களா. அப்போ கமா 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 அதெல்லாம் சரி. 60வது பாருங்கள், சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலாரின் கருத்து. சிகாமணி தான் எடுத்திருப்பான் சரிங்களா, அந்த மாதிரி எடுத்திருப்பான், அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆச்சரியமாயும் அவனா அப்படின்ற மாதிரி என்பது பெரும்பாலாரோட கருத்து அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எது என்ன எனக்கு எப்படி இதெல்லாம் என்ன வேடு வினாச்சொல் சரிங்களா. அப்போ கமா ஒவ்வொரு இடத்துலையும் கமா 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 கமான்னு வந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் 62வது பாருங்கள், வண்டி ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டால். ஏறுங்கள் வண்டியில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், வண்டியில் ஏறுங்க அப்படின்ற இடத்துல அவர் அன்பு கட்டளை இட்டார், வண்டியில் ஏறுங்கள் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன் தான் சரிங்களா, டேரெக்டாக சொல்கிறது. அதனால இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு ஆப்ஷன் பி. வணக்கம் ஐயா அப்படின்றத இடத்துல நம்ம இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் இணைய தமிழன் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சரிங்களா. ஆப்ஷன் பி. மாணவர்கள் ஆம்ங்கிற இடத்துல ஏன் இங்கே ஆம் இடத்துல ஒற்றை மேற்கோள் குறினா ஆம்ங்கிறது ஒத்துக்கிற மாதிரி சரிங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஒத்துக்கிற மாதிரி என்பதை போல் தலையாட்டினார்கள் அப்படின்றனால ஆப்ஷன் சி வரும். 65வது பாருங்கள், கார்மேகம் கடுமையாக உழைத்தார் கமா சரிங்களா, அதனால் என்ன இருக்குது வாழ்வில் உயர்ந்தார் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்டு. ஏன் அப்படின்னா மா பலா வாழை என்பன முக்கணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எழில் என்ன சாப்பிட்டாய், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவறானதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே கரெக்டு. இங்கே வந்து தவறானது, இங்கே வந்து இங்கே என்ன வரும் அரைப்புள்ளி வரணும், அதனால் சரிங்களா. வாழ்வில் இங்கே வரவே வராது, அதனால் கிட்ட தான் வரணும். இதனால் இங்கே என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அப்படி தான் வரணும், ஆனால் இங்கே தவறானது கேட்டனால ஆப்ஷன் டி ஓகேங்களா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா தான் கரெக்டு ஓகேங்களா. அடுத்ததில் ஏன்னா ஐயா அந்த மாதிரி இடத்துல வந்து ஆச்சரியக்குரிய. 66க்கு ஆப்ஷன் பி. 67வது பார்த்தீங்கன்னா என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதின்னு சொல்கிறாங்க. என்று அந்த மாதிரி வந்தாலே எனது இரட்டை மேற்கோள் கூறி வரணும். 68வது இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை அடித்து பாருங்கள், சரியாக போயிடும். ஈஸியாக வந்து உங்களுக்கு மனப்பாடம் வந்துடும் ப்ராக்டிஸ் வர வர. அப்படின்னாலே உங்களுக்கு ஆச்சரியக்குறி தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 69வது வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் ஆண்பால் கமா வரணும், ஏன்னா ஒரு இடத்த எண்ணிக்கிட்டே போகிற மாதிரி. 70ன்னு பார்க்கும்போது சிகாமணியோட தந்தை தான் பண்டுவ கிழவர், அதாவது சிகாமணியோட தந்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு தந்தை கமா, ஏன் பண்டு கிழவர்னு எதுக்கு இரட்டை மேற்கோள் குறி கடைசியில் வந்திருக்கு, அது சம்மந்தமே இல்லாமல். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 71வது பாருங்கள், படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா
கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டா சரிங்களா. கட்டிக்கிட்டாங்கிறது ஒரு விழிப்பு தான். பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி என்றான் அப்படின்றனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி வருது. வேறு எந்த இடத்துலையுமே இங்கே இரட்டை என்றான் இடத்துல வரல. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. 72 பாருங்கள். வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பார். வீட்டிற்கு வருபவர்களை அப்படின்ற மாதிரி நமக்கு அம்மா வீட்டிற்கு வருபவர்களை அப்படின்ற மாதிரி நம்ம என்னது ஒரு நிறுத்தி சொல்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு முடிஞ்சாச்சு. அடுத்து என்னது திரும்ப உட்காருங்க அடுத்து அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறனால இங்கே அரை. சரிங்களா. இங்கே என்ன இருக்குது, அரைப்புள்ளி இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே அது இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 73 காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒரே ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்தால் அங்கே என்ன வரணும், அரைப்புள்ளி வரணும். ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழ் இனிமைதான் என்ன, இதான் வியப்புக்குரிய சென்டென்ஸ். ஆப்ஷன் சி. 76 பாருங்கள். கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். தலைப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு தலைப்பு, ஒற்றை மேற்கோள் குறி. ஆனால் இங்கே சக்தி அவர்கள் இப்போது டைரெக்டாக அவங்க சொல்கிறாங்க. சக்திகிட்ட டைரெக்டாக அவன் ஒரு பையன்கிட்ட சக்தி அவங்க இப்போ பேச போகிறாங்க அப்படின்றனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி என்று அப்படின்றக்கனால. சரிங்களா. அப்போ வேறு எந்த இடத்துலையுமே அது இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வெண்பா. சரிங்களா. 77 சரியானது. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். சரிங்களா, முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கே என்ன இருக்குது, முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறதுல அரைப்புள்ளி. மன்னர்களோட பெயர்கள் குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக என்னப்படுகிறது, பாடப்படுகிறது. அதாவது முத்தொள்ளாயிரம்னா நம்ம புக்கில் படிச்சிருக்கோம்ல. முத்தொள்ளாயிரம்ங்கிறது மன்னர்களோட எந்த ஒரு இதுவுமே குறிக்காம சேரன் சோழன் அப்படின்னு சொல்லி குறிக்காம முத்தொள்ளாயிரம் 3 அரசர்களை பற்றி சொல்லுவாங்கள்ல, அதான் நீங்கள் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க 78 நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும். நல்லவை வெல்லுங்கிறது உடன்மடை. சரிங்களா, உடன்பாடு கருத்து. தீயவை தோற்குங்கிறது எதிர்மறை. அதனால இங்கே அரைப்புள்ளி இருக்குது. தனிச்சொல்லோ தனி எழுத்தோ அப்படின்னு வந்தால் என்ன வரும், ஒற்றை மேற்கோள் குறி. இந்த மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க கரண்ட்டில். சரிங்களா, தனிச்சொல்லோ இது டெஃபனிஷன். அப்போ அதை படித்தாதான் உங்களுக்கு என்ன வரும், டெஃபனிஷனை படித்தாதான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அடுத்து 80 பாருங்கள். 80 என்ன இருக்குது அப்படின்னா, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்றார் அப்படின்றது தில்லான் ஒருத்தர் இருக்கார். தில்லான் கமா இங்கே இருக்கலாம். ஆனால் இங்கே என்றார் அப்படின்னு இருக்கும்போது ஆப்ஷன் சியில் எதுவுமே கமா இல்லை. ஸோ அதனால் இரட்டை மேற்கோள் குறி தான் வரணும். சரிங்களா, என்றார்னு வந்தா. அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 81 பாருங்கள். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். மனிதா மனிதா அப்படின்னு சொல்லி ஒன்று விழி அப்படி டக்கு டக்குன்னு கூப்பிடுறது. சரிங்களா, அதனால் இங்கே என்ன வரும், ஏப்பு குறி வரும். வேறு எந்த இடத்துலையுமே அப்படி வரல. கேட்கிறதான்னு கொஷின் கேட்குறாங்க, பார்க்கிறாய் எங்கு பார்க்கிறாய் கொஷின் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வந்தால் என்ன வந்துடணும், கண்ணை மூடிட்டு போட்டுறணும். என்ன போட்டுறணும், கொஷின் மார்க் போட்டுறணும். இங்கே எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தேடுகிறாய் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகலை. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அதனால அதான் கரெக்டு. 82 பாருங்கள். பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும், இலாங்கிறது ஒரு பெயர். சரிங்களா, அந்த ஒரு சாஃப்ட்வேர் பெயர். சரிங்களா, அதை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் அப்போ அதான் கரெக்டு. இலாங்கிறது ஒற்றை மேற்கோள் குறி. ஏன்னா இலாங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது. ஸ்டேட் வங்கிங்கிறதுல கமா வரணும். அப்படி எந்த இடத்துலையுமே கரெக்டாக மேட்ச் ஆகலை. அப்போ என்ன வரணும், பி தான் கரெக்டு. நிறுத்தி சொல்கிற இடத்துல நிறுத்தி கமா போடணும். 83 பாருங்கள். 83 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதியார். சரிங்களா, ஏன்னா பாரதி இந்த பட்டம் பெயர் இந்த மாதிரிலாம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்தால் அங்கே என்ன வரணும், ஒற்றை மேற்கோள் குறி தான் வரணும். சரிங்களா, மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்களேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இங்கே 11 வயதிலேயே ஏ அப்படிங்கிற இடத்துல எதுக்கு ஏங்கிற இடத்துல கமா வரணும் அவசியமே இல்லை. அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 84 பாருங்கள். திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடியிருக்காங்க. எல்லாமே ஒரு அடுத்தடுத்து. திருமணம் இடத்துல எதுக்கு முக்கார் புள்ளி அரை புள்ளிலாம் வருது, அது ஒரே விஷயம் கிடையாது. இது எல்லாமே வேறு விழாக்கள். அப்போ கமா தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 85 தமிழின் இனிமை வளமை சீர்மை மிக்கது. அதாவது தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு இனிமை. அதான் அதோட அடுத்தடுத்து ஒவ்வொரு தன்மையை சொல்கிறது. அதனால் இங்கே என்ன வருது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கமா வரணும், கார்புள்ளி. 86 அப்படின்னு பார்க்கும்போது கூரன் இங்கு வந்தாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. வேறு எந்த இடத்துலையுமே கொஸ்டின் இல்லை. அதனால் ஆப்ஷன் எலிமினேட்டில் ஆப்ஷன் ஏ அப்படின்றது சல்லுன்னு போட்டுடலாம். சரிங்களா,
அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. 87வது பாருங்கள், உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் அப்படின்றதான் கரெக்டாக இருக்குது. மித்த எல்லா இடத்துலையுமே பாகற்காய் கசப்புச்சுவையோடு தாங்க, தேவையில்லாமல் இரட்டை மேற்கோள் கூறியிருக்கு. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் கமா 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 வரணும். லாஸ்ட்டு ஆச்சரியக்குறி தேவையில்லாமல் இருக்குது. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல், புல் ஸ்டாப் தான் வைக்கணும். ஆனால் அங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. சரிங்களா, 89 இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம் இதெல்லாம் வந்தால் கமா 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 எல்லா இடத்துலையுமே வந்தால் வியப்புக்குறி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்து பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வினைச்சொல், எச்சச்சொல் வந்தால் கமா. வாழை இலை பறித்து வந்தான், இங்கே கரெக்டாக பொழிலன் தோட்டத்திற்கு சென்று என்ன பறிச்சிருக்கான், வாழை இலை பறிச்சிருக்கான். அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொழிலன் பக்கத்தில் கமா வரணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பொழிலன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே ஒரே இடத்துல 2 இடத்துல கொடுத்துருக்காங்களா. ஆனால் வாழைலை ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா சென்று பக்கத்தில் கமா போட்டிருக்காங்க, ஓகே. ஆனால் வாழைலை பக்கத்தில் ஏன் கமா போட்டிருக்காங்க, அடுத்து ஒரு வேர்டு இல்லையே, அப்போ அது ராங்கு. அதே இது ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டா சென்ற இடத்துல போட்டிருக்காங்க. சரிங்களா, பொழிலன் இடத்துலையும் போட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ அதுவுமே கரெக்டு தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி சியும் போடலாம் டியும் போடலாம், ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுவுமே ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து 90 பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறி. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. 91 அது யாழினி அப்படிங்கிறது நிறுத்தி சொல்லணும். அந்த இடத்துல யாழினி அப்படிங்கிறது நிலா நிலா ஓடிவா என பாடினான் அப்படின்றது பாடினால்ங்கிறது அங்கே ஒரு பாட்டை பாடுறா ஸ்பெசிஃபிக்காக, அதனால் இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இல்லை சார் அவனை விடக்கூடாது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா, இல்லை சார் அவனை விடக்கூடாதுன்னு ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறான். அதனால் அங்கே ஆச்சரியம் வியப்பு அந்த மாதிரிலாம் இருக்கனால என்றான்னு வந்தனால இரட்டை மேல்கூறி வந்திருக்கு. சரிங்களா, 93வது பார்த்திங்கன்னா, திருவிக்கா மாணவர்களிடம், இது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நம்ம பார்த்ததான், டேரெக்டாக அவர் சொல்கிறாரு. அதனால் என்றார் அப்படின்றனால இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 94வது பாருங்கள், ஒரு முகவரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கு ஆண்டாள் எண், இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கமா கமா நம்ம அட்ரஸ் போட்டு எழுதுவோமா, காமராஜர் தெரு எல்லாமே அட்ரஸ் போட்டு தான் நம்ம எழுதுவோம். லாஸ்ட்டாக முடிக்கும் புல் ஸ்டாப் போகும். அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. 95வது பாருங்கள், நேற்று மழை பெய்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, புலிங்கிறது இங்கே அச்சம், தவறான நிறுத்தற்குறி தான் இங்கே கேட்டிருக்காங்க. மித்த எல்லாமே கரெக்டு தான். நேற்று மழை பெய்ததா அப்படின்னு கேட்க தான் செய்கிறாங்க. அப்போ கொஷின் மார்க் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி வந்து தவறானது. இங்கே சரியானது கேட்கல, தவறானது கேட்குறாங்க. மித்த எல்லாமே தமிழின் இனிமை தான் என்னே, அந்தோ இயற்கை அழிக்கிறதே, புலின்னு அச்சம் சொல்கிறனால புலின்னு கத்துறோம். அப்போ அது எல்லா இடத்துலையுமே ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஆச்சரியக்குறி வரக்கூடாது, கொஷின் மார்க் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தவறானது. சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை வந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அது வந்து ஒரு சொல் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து வந்து வாளை பிடித்தல் தாழ்மை அப்படின்றத இன்னொன்று. அப்போ அங்கே என்ன வரும், அங்கே வந்து உங்களுக்கு அரைப்புள்ளி வரணும். மித்த எல்லா இடத்துலையுமே பலா வாழைனா கமா வரணும். முக்கணிங்கிற இடத்துல தேவையில்லாமல் ஒற்றை மேற்கோள் வந்து, அப்போ அது தவறு. கண்மணப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மணப்பு கண்ணோட்டம் என்று அந்த மாதிரி வந்தால் இரட்டை மேற்கோள் குறி தான் வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சனின் படைப்புகள் வானம் வசப்படும் நூல், அங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரணும். சரிங்களா, அப்போ அது எல்லாமே தவறு. சி மட்டும் தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், முக்கணி, இது வந்து கரெக்டு தான். முக்கணி பலா வாழை, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்புறம் கண்ணா அப்படிங்கிற இடத்துல கண்ணா அண்ணா அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் அப்படின்னு வந்தால் விடி. அப்போ கமா. வாங்கிறது அதோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றது வந்தால் ஆச்சரியக்குறி வருமா. அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம், பக்கத்தில் உள்ளவங்க தூரத்தில் இருக்கிறத சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் என்ன வரும், ஆச்சரியக்குறி வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 99வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, அது மட்டும்தான் கரெக்டு. மித்த எல்லாத்துலேயுமே தேவையே இல்லாமல் தவறானதான் வந்திருக்கு. அடுத்து 100வது பாருங்கள், பாவை அண்ணனை பார்த்து எச்சச்சொல், அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு கேட்குறான் என்று கேட்டான். அப்போ இரட்டை மேற்கோள் கூறி கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 101 பார்த்தீங்கன்னா, உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கையல், அரசரா அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்போ என்ன வரணும்,
அப்போ வந்து கொட்டேஷன் வரணும். என்றால்னு இருக்கா, அதனால் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் வரணும், இரட்டை மேற்கோள் குறி. அப்போ அதுதான் கரெக்டாக ஆப்ஷன் பி. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம 101 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். சாரி, 10 கொஷினாக ஒரு 16 கொஷின் கிட்ட பார்த்துருக்கோம். ஓகேங்களா? கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி அதோட தரம் உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஃபுல்லாக டெஃபனிஷனை கொடுத்து கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் டெஃபனிஷன் நல்லா, ஏன்னா டெஃபனிஷனை படிச்சிருந்தா இதுக்கு வந்து இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் நீங்கள் டெஃபனிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா டெஃபனிஷனில் படித்தாலே இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி எந்தெந்த இடத்துல இது வருங்கிறத நீங்களாவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஃபனிஷன் தான் நல்லா படிக்கணும். சரிங்களா? இலக்கணத்தில் எப்படி ஃபார்முலா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த 85 மார்க்கு நீங்கள் ஃபார்முலா மாதிரி டெஃபனிஷன் நல்லா படிங்க. அப்போ தான் எந்த இடத்துல கொஷின் கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எந்த அவுட் சோர்ஸில் கேட்டாலும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை அடித்து பார்த்துருங்க. சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.